வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினிமா தேடல். லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க. இப்போ ஒரு முக்கியமான தகவல். தல அஜித் ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் 2025 விருதினை பெற்றிருக்கார். அவருக்கான வாழ்த்துக்கள் குவிந்து வரும் இந்த நேரத்தில் அவர் நடிக்கவிருக்கிற AK64 படம் பத்தி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்திருக்கார். அதுல அஜித் நெகட்டிவ் ரோல்ல நடிக்கிறாரா இல்லையான்னு கிளம்பியுள்ள எதிர்பார்ப்பு என்னன்னு பாப்போம். நடிகர் அஜித் தற்போது கார் ரேசிங்ல ரொம்பவே பிஸியாக கவனம் செலுத்தி வருகிறார். இதுக்கிடையில அவருடைய 64வது படத்துக்கான அறிவிப்புக்காக ரசிகர்கள் ரொம்ப ஆவலுடன் காத்திருக்காங்க. இந்த படத்தின ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குவது கன்ஃபார்ம் ஆகிவிட்டாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. இந்நிலையில் அவ்வப்போது AK64 பற்றி சில தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில பெரிய கவனத்தை ஈர்த்து வருது. இப்போ இந்த படம் பற்றி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு அப்டேட் கொடுத்திருக்கார். குட் பேட் அக்லி படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க அஜித் முடிவெடுத்திருக்கார். அவர் தற்போது கார் பந்தயத்துல பிஸியாக இருக்கிறதால AK64 படத்தோட ஆரம்பம் தள்ளி போய்கொண்டே இருக்கு. இந்நிலையில ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்த அப்டேட்டின் படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இறுதியில் ஷூட்டிங் துவங்கும் என்று தெரிவித்துள்ளார். அதோட இந்த படத்தோட முதல்கட்ட பணிகள் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டதாகவும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படமாக இருக்கும், தற்போது படத்துக்கான லொகேஷன் பார்க்கும் பணிகள் நடந்து வருகிறது என்றும் அவர் சொல்லியிருக்கார். முக்கியமா இந்த படத்துல அஜித் சார் நெகட்டிவ் ரோல நடிக்கிறாரா இல்லையா என்பது பற்றி இப்போது சொல்ல முடியாது என்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் கொடுத்த இந்த சஸ்பென்ஸ் அப்டேட் காரணமாகத்தான் AK ரசிகர்கள் பெரும் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. தற்போது அஜித்தோட ரேசிங் அணி தொடர்ந்து பல போட்டிகள்ல பங்கேற்று வருது. இதுக்கிடையில அவருக்கு இத்தாலியில ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் 2025 விருது வழங்கப்பட்டிருக்கு. வெனிஸ் நகரில் SRO மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குழுமம் சார்பில் நடந்த விருது விழாவில் கார் ஓட்ட வீரரான தொழிலதிபர் பிலிப் சாரியோல் நினைவாக இந்த விருது அஜித்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. குடும்பத்தினரோடு போய் அஜித் இந்த விருதை பெற்றிருக்கிறார். அஜித் விருது பெற்றது சம்பந்தமான புகைப்படங்கள் இப்போ இணையத்துல தீயாய் பரவி வருது. ரசிகர்கள் பலரும் போட்டோக்களை பகிர்ந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க AK64 படத்துக்காக அஜித் ரூபாய் 180 கோடி வரை சம்பளமாக கேட்டு வருவதாக சினிமா வட்டாரங்கள்ல பேசப்படுது. அதனை வழங்குவதற்கு எந்த தயாரிப்பு நிறுவனமும் முன்வராத காரணத்தால இன்னமும் AK64 தயாரிப்பாளர் இறுதி செய்யப்படாமல் இருப்பதாக சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் வதந்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அஜித்தின் தீவிர ரசிகனான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் வச்சு தரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக குட் பேட் அக்லி படத்தை கொடுத்திருந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் வெளியான அந்த படம் AK ரசிகர்களை முழுமையா திருப்திப்படுத்தி இருந்துச்சு. அஜித்தின் ஸ்டைலிஷ் லுக்கஸ், அவருடைய ஹிட் படங்களின் ரெஃபரன்ஸ்கள்னு ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்கும் விதமா குட் பேட் அக்லி படத்தை இயக்கியிருந்தார் ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த வரவேற்பை தொடர்ந்து மீண்டும் அஜித்தை இயக்கும் வாய்ப்பினை பெற்றிருக்கார். இதனால AK64 படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருது. அனைத்து தரப்பினருக்கும் பிடிக்கும் விதத்துல இந்த படத்தினை இயக்குவதற்கு ஆதிக் ரவிச்சந்திரன் திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த லேட்டஸ்ட் தகவல் பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு சினிமா தேடலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.